கடகராசி புனர்பூச நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் 2025 தசா புத்தி ரீதியாக எப்படி இருக்கும்? ஏற்கனவே உங்களுக்கு பதிவுகளை போட்டிருக்கேன். தசா புத்தி பதிவுகளை நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் முக்கியமாக இந்த பதிவு போகிறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னா 2025 4 கிரக பயிற்சிகள் இருக்குது. குறிப்பாக ரொம்ப முக்கியமாக சனி பகவானுடைய பயிற்சி. இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலே மற்ற கிரக பயிற்சிகள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் கொடுத்துதா அப்படின்னாக்கா கடந்த 2.5 வருஷ காலமாக உங்களுக்கே தெரியும். 2.5ங்கிறது ஒரு 3 வருஷம் 3.5 வருஷமாக உங்களுக்கே தெரியும். எந்த கிரக பயிற்சிகளும் சரியாக பயன்களை கொடுக்கல. அதாவது குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, சரியான பலன்களை கொடுக்கல. அது ஏன் அப்படின்னாக்கா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற காலத்தில் அஷ்டம சனி நடக்கும்போது எந்த கிரக பயிற்சிகளும் அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுக்கும் கிரக பயிற்சிகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் ஒற்றுமை இருந்தால், அதாவது உங்கள் ஜாதகத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை அந்த நட்சத்திரம் ஏறி இருந்தாவோ, இல்லை அந்த ராசியில் இந்த சனி பகவான் இருந்தாலோ, அப்படி இல்லை அந்த ராசியை இந்த சனி பகவான் பார்த்தாலோ ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய பலன்களை கொடுத்துருக்காது. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ 2025 சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே முக்கியமான பயிற்சி. இதன் பிறகாவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமான்னா 100% மற்ற கிரக பயிற்சிகள் பலன்களை கொடுக்கும். இதன் பிறகுதான், இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகுதான் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி கூட பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது இது வரைக்கும். இந்த அஷ்டம சனி நடந்து கொண்டு இருந்த காலத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி கூட உங்களுக்கு சரியாக செயல்பாடுகள் வந்திருக்காது. அதாவது பலன்களை கொடுத்துருக்காது இது வரைக்கும். இதன் பிறகு நல்லா இருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, இந்த 3 தசைகளும் 2025 என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. கேது தசை சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து எந்த கிரக வீட்டில் இருக்கோ அந்த கிரக செயல்பாடுகளை அது செய்யும். இப்போ கேது இது ஒன்று மட்டும்தான் சென்டரில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தசை. உங்களுக்கே தெரியாது எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசில் கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்த்துங்க. அதன் பிறகு சுக்கிர தசை. சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. நீங்கள் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் கூட அது இருக்கிற இடத்த பொறுத்து தான். முதல்ல ராசிக்கு தான் அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ ராசிக்கு கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா சிறப்பு. பொதுவாகவே எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் அவயோக கிரகமாக இருந்தால் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்துச்சுன்னா சிறப்பு. உங்கள் லக்னத்துக்கு அவயோகராக 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா சிறப்பு. அது மாதிரி இருந்துச்சுனாக்கா சிறப்பான யோகத்தை கொடுத்துரும். ராசிக்கும் அதே மாதிரி 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா இன்னும் சிறப்பு, டபுள் ப்ரொமோஷன், நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த அஷ்டம சனி வரும்போது ஒரு சின்ன தடங்களாவது வந்திருக்கும். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பிஸ்னஸில் டக்குன்னு ஒரு மாற்றம், எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றம். என்ன நடக்குதுன்னே தெரியல. நல்லா போயிட்டு இருந்தது, டக்குன்னு ஏன் அப்படி நடக்குது? நல்ல பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது, ஒரு ஜர்க்கு மாதிரி அது மாதிரி கொடுத்து உடனே வேகப்படுத்தும். உடனே நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா. இப்போ புதன் தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? முதல்ல புதன் தசையை பார்ப்போம். இந்த கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது 20 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் வரும். என்னோட கணக்குப்படி, அதாவது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 19, 20 வயசுக்கு மேலே 37, 39 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும்.
அதன் பிறகு 7 வருடங்கள் கேது தசை, 39 + ஒரு 6னாக்கா 46. 46 வயசுக்கு பிறகு சுக்கிர தசை 20 வருடம், 66 வயசு வரைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 3 கிரகங்கள் தசை நடத்தும் இந்த வயது காலகட்டத்தில். இதே பூச நட்சத்திரம்னு வச்சிங்களேன், பூச நட்சத்திரத்துக்கு வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா, இந்த நட்சத்திரத்துக்கு 19 வருடங்கள் சனி தசை. இந்த 19 வருடத்தில் ஒரு சில பேருக்கு வந்து 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து 5 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து 18 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் எவ்வளோ தசா புத்தி இருப்பு இருக்கோ அதன் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை அப்படி கூட்டிக்கணும். இப்போ ஒரு 3 வருஷம் தசா புத்தி இருப்பு இருக்குது பேலன்ஸ்ன்னு வச்சிங்களேன். இப்போ 4வது பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 3 வருஷம் அப்படின்னாக்கா 20 வயசில் புதன் தசை முடிஞ்சிடும். 20 to 27 கேது, 27 to 47 வரைக்கும் சுக்கிரன் இப்படி வந்துடும். அதே வந்து 13 இல்லை ஒரு 15 வச்சிங்களேன், 15 வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்பு இருக்குது. முதல் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க பூச நட்சத்திரம் அப்படின்னா, அப்போ 15லிருந்து ஒரு 17, 32, 32, 33 வயசு வரைக்கும் இந்த தசா புத்தி இருப்புகள் புதன் தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 7 வருடங்கள் 39, 40 வரைக்கும் கேது, 40 to 60 சுக்கிரன். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது 20 வயசுலேருந்து, அதாவது ஆயில நட்சத்திரம்னா 17 வருடங்கள் தசா புத்தி இருப்பு. இந்த 17 வருடங்களில் 16 வருடம் தசா புத்தி இருப்பு இருக்கும், 12 வருடம் இருக்கும், இல்லை 2 வருடம் கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, சுக்கிர தசை அப்படிங்கிறது 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் வரும். இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இந்த 3 கிரக தசைகளை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அடுத்த பதிவில் வந்து சூரிய தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசையும், அதன் பிறகு ராகு, குரு, சனி, இது தனித்தனியாக பதவிகளை போடுவேன். இதில் இந்த 3 கிரக தசைகள். இப்போ முதல்ல புதன் தசை எப்படி இருந்தால் இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 2025 சனி பேச்சு இருக்குது. இதுதான் சிறப்பான ஒரு இது. உங்களுக்கு வந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை. இந்த விடுதலை அப்படிங்கிறது தொழில், வேலைவாய்ப்பு, எதிலெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதில் எல்லாத்துலேருந்து விடுதலை. இதன் பிறகுதான் உங்களுக்கு வந்து புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் தசை அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இதன் பிறகு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது. தொழிலோ, வேலைவாய்ப்போ, திருமணமோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள், அந்த ப்ராப்ளம், அது சார்ந்த நெருக்கடிகள் இப்போ இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ புதன் தசை ஏன் கெடு பலனை கொடுக்குது அப்படின்னா, இந்த ராசிக்கு நல்ல பலனை கொடுக்காது. அவயோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். ஏன்னா 3ஆம் அதிபதி, ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் மறைவு ஸ்தானாதிபதி, விரயம் அப்படிங்கிறது 12ஆம் அதிபதி அப்படிங்கிறது புதன், 3 கூடையவரும் புதன். இந்த 2 ஸ்தானங்களும் மறைவு ஸ்தானங்கள். அதனால இந்த வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. இது எப்படி இருந்தால் நன்மை செய்யும்? உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருந்து, யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரம் ஏறி இருந்தால் நன்மை. இது மாதிரி இருந்தால் மறைமுக சுப தொடர்பு. ஏன்னா சுபகிரகம் கூட கெட்ட பலன்களை கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி யோக கிரகங்கள் இல்லாமல் அவயோக கிரகங்கள் கூட நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்போடு இருந்துச்சுனாக்கா சிறப்பு. அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால், அந்த நட்சத்திரம் ஏறி இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில் இல்லை அதனுடைய பார்வை பெற்றிருந்தால், இப்போ வந்து இதுக்கு வந்து யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா குரு, செவ்வாய், இதனோட சேர்ந்து இருந்தால் நல்லது, சிறப்பு. இல்லை அந்த வீட்டில் இருந்தாலும் சிறப்பு. இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். இப்போ புதன் தசையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சிங்களேன், திருமணம் சம்மந்தப்பட்ட நெருக்கடி இருக்குது. இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க. இப்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் 20 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. திருமணத்தில் தடைகளை நிறைய கொடுத்துருக்கும். எப்போ திருமணம் நடக்குமே தெரியாது, அது இந்த லெவலுக்கு போயிருக்கும். ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு இதுதான், 2-2.5 வருஷம் கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏதோ பல வருஷம், ஒரு 20-30 வருஷம் கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே இருந்து இப்போ விடுதலை. இப்போ உடனடியாக உங்களுக்கு வந்து அதுலேருந்து விடுதலை, உடனடியாக ஒரு வரன் கிடச்சி திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. சரியான வேலை இல்லை, வேலை பலு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. வீட்லேயே வந்து பெண்களாலே பிரச்சனை, இந்த மாமியார் மருமக பிரச்சனை எல்லாம் நிறைய வந்திருக்கு. சொந்த பந்தங்களில் நெருக்கடிகள். நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அவங்க வந்து வேறு மாதிரி எடுத்துப்பாங்க. அதை நீங்கள் ஏதோ ஒரு நல்ல டைமில் வந்து ஒரு நல்ல காமெடி பண்ணிட்டு போயிருப்பீங்க, அது காமெடியாக எடுத்துப்பாங்க.
சீரியஸாக சொல்லிட்டு இருந்தால் கூட அதை கூட காமெடி எடுத்துப்பாங்க ஒரு நல்ல டைமில். இந்த அஷ்டம சனி வந்த பிறகு நீங்கள் காமெடி பண்ணிட்டு போனால் கூட அது வந்து சீரியஸ் ஆகும். அது வந்து அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிடும் சொந்த பந்தங்களில். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அது மாதிரி. இது மாதிரி நிறைய நெருக்கடிகள் ஏன் அப்படி நம்மளை சுற்றி இப்படி நடக்குது அப்படின்னு. இன்னொன்று, வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கே ஒரு நெகட்டிவான பர்சன்லாம் இருக்கிறது. உங்களை போட்டு கொடுக்கறது, உங்களை வேலை விட்டு தூக்கணும்னு நினைக்கிறது, எப்படியா நல்ல நண்பர்கள் கூட விரோதியாக மாறியிருப்பாங்க. அது பெண்களுக்கும் உண்டு. இது வந்து எல்லாத்துக்குமே இந்த பதிவுகள் பொருந்தி வரும். நிறைய பேர் கேட்குறாங்க பெண்களுக்குன்னு தனியாக போடுங்க அப்படின்ட்டு. நம்ம கிரக அமைப்புகள் படி பெண்களுக்குன்னு மட்டும் நம்ம தனியாக சொல்ல முடியாது, எல்லாமே ஒன்று தான். அதனால் இதன் பிறகு வந்து இந்த 2025 எல்லாமே மாறும். உங்களுக்கோட கையில் எல்லாமே வரும். அதாவது உங்கள் கையில் ஒரு பொறுப்பு வரும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கலாம், அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இன்க்ரிமெண்ட், இந்த சம்பள உயர்வெல்லாம் கேட்டிருப்பீங்க, நிறைய எதிர்பார்த்துருப்பீங்க. எதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து கடன் பிரச்சனை, இந்த புதன் வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலும், ஏன்னா 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. எப்படி பார்த்தாலும் 6ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா ஒரு கடனை கொடுத்துருக்கும், இல்லை ஒரு மருத்துவத்தை ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கும். அது மாதிரியான அமைப்புகளை இந்த புத பகவான் கொடுத்துருக்கும். இது எல்லாமே மாறும். திருமணம் சார்ந்து முன்னேற்றம், தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்ல ஒரு உயர்வு. இந்த 2025 இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கடகராசியில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போகிறீங்க. இதன் பிறகு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். கடன் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது தீர ஆரம்பிக்கும். அது வந்து அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அது கட்டிடுவீங்க. 2025 கடன் அமைப்பு குறையும். ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம். சுப விரயம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்தாலும் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறது, விரயத்தை கடன் வாங்கி கடன் கொடுக்கறது. எப்படியும் கடன் இருக்காது. ஏன்னா இந்த கிரகத்தோட பார்வை 6ஆம் இடத்துக்கு பட்டாலே கடன் இருந்துச்சுன்னா கடன் இருக்காது. கேது தசை, இந்த கேது பகவானுடைய தசை 7 வருட காலங்கள் தான். இது எப்படியாப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா ஒரு கேரக்டரை அப்படியே மாற்றும். இது வரைக்கும் புதன் தசையில் இருந்திருப்பீங்க, அப்படியே மாறி கேது தசைக்கு வரும்போது புதன் தசையில் இருந்த நபருக்கும் கேது தசையில் இருந்த நபருக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா கேது அமர்ந்த இடத்தை பொறுத்து ராகுக்கும் கேதுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டாதிபதியோட தசைகளை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ கேது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆகாத கிரகங்கள் அப்படின்னாக்கா அது சுக்கிர பகவானும் சேர்த்து தான். அந்த சுக்கிர பகவானோட வீட்டில் இருந்ததுனாக்கா இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது அதுமாரி. ஆனால் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு. அந்த வீடு கொடுத்த அதிபதி அந்த கிரகங்கள் சிறப்பாக இருந்தால், அதாவது குருவோட சேர்ந்திருந்தால் கொஞ்சம் ஒரு 10, 12 டிகிரி சேராமல் இருக்கணும், ரொம்ப தூரத்தில் இருக்கணும். ரொம்ப நெருக்கமாக ஒரே நட்சத்திரம் ஒரே பாகைக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அந்த குரு அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ராகு கேது கிட்ட மாட்டினா. செவ்வாயும் அதே மாதிரி தான். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், அவர் சேரக்கூடாது. அந்த கிரக தசைகளில் அந்த பலன்களை கொடுக்குமே தவிர, ஆனால் அது வந்து 2 ஆதிபத்தியத்துக்கு உண்டான கிரகம். இப்போ செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா 10 குடையவர், இந்த ராசிக்கு 10 குடையவர், அதே 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். செவ்வாய் கூட சேர்ந்து இருந்தால் கூட திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய கிரகம். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதில் தான் சுய தொழிலில் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கலாம், கேது அமர்ந்த இடத்தை பொறுத்து. இன்னொன்று, கேது பகவான் வந்து செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலோ இல்லை செவ்வாய் நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ இது மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சுனாக்கா அந்த தொழிலெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். வேலை வாய்ப்பு, அதில் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். அது விவசாயமாக இருந்தாலும் சரி, இந்த விவசாயத்தில் கூட கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. பெரிய தொழில் செஞ்சுருந்தால் கூட சரி, பெரிய பணக்காரர், பெரிய ஒரு வசதியான ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கீங்கன்னா கூட அவங்களுக்கு கூட அந்த தொழிலுங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். வருமானம் அவங்களுக்கு கேட்டால் தெரியும், வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஆனால் வெளியே தெரிஞ்சிருக்காது. அந்த இடத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்க அந்த கேது பகவான். இப்போ கேது தசை அப்படிங்கிறது இப்போ உடனே அந்த தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு உடனடியாக எல்லாமே கிளியராக ஆரம்பிக்கும். இதன் பிறகு வந்து கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளத்தை கொடுத்ததோ அத்தனை ப்ராப்ளமும் இப்போ சால்வ் ஆகும். ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் இடத்துல வருது கோச்சார ரீதியாக. ராகு வந்து 8ஆம் இடத்துக்கு வருது. 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுக்குமோ நினைக்கக்கூடாது. ஏன்னா சூரியனோட வீட்டில் இருக்குது, சூரியனோட அம்சத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு உண்டான பலன் தான் கொடுக்கும். சூரிய பகவான் வந்து யோகர். இப்போ கேது தசை நடக்கிறவங்களுக்கும்
சிறப்பாக இருக்கும். இந்த கேது பகவான் அப்படிங்கிறது யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இந்த அஷ்டம சனியில் யோகமும் நடந்திருக்காது, கெடுபலனும் நடந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது, சமமாக இருந்திருக்கும். இப்போ உடனடியாக ஒரு தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, கடன் பிரச்சனை கொடுத்ததுன்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தீர்வு காணுறது, வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பேன், அது சுப விசேஷம் நடக்காமல் இருக்கும். இப்போ செவ்வாய் தொடர்பு அப்படி இல்லைனாக்கா சனியோட தொடர்புல எல்லாம் இருந்துச்சுனாக்கா இப்போ வீடு கட்டி குறையா நிற்கிறது, அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். இது மாதிரி உடனடியாக 2025 ஒரு சிறப்பான மாற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம், இந்த கேது தசை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் நன்மை செய்யாது. நான் நிறைய சொல்லிட்டேன், ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஆனால் இருக்கிற இடத்த பொறுத்து அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா சிறப்பான யோகத்தை கொடுத்துரும். ஆனால் வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சொல்லவே தேவையில்லை, 20 வருடங்களும் வனவாசம் தான், 20 வருடங்களும் கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ ராசிக்கே வந்து 3, 6, 10, 11 இருக்காரு. இப்போ 3, 6னாக்கா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா நீசமாயிடுங்க. அப்போது சுக்கிரன் கொடுக்க வேண்டிய காரகத்தும் ஃபுல்லாக அடிவாங்க. அப்போ அங்கேயே இருக்கக்கூடாது. 6ல் இருக்கலாம், 10, 11 இருக்கலாம், இது மாதிரியான இடத்துல. ஏன்னா சொந்த வீடு 11 இருந்துச்சுனாக்கா இப்போ ராசிக்கு ஓகே. வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்து 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்துச்சுன்னா சிறப்பு. இப்போ 3, 6, 10, 11 இல்லை, வேற இடத்துல இருக்குது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கும் அது. அப்போ அந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெடுபலன்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கும், சொல்ல முடியாத கஷ்டங்களை இந்த அஷ்டம சனியில் கொடுத்துருக்கும். இப்போ 2025 இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு, ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு. ஏன்னா ராகு பற்றி 8ஆம் இடத்துல ராகு பகவான் வந்தால் கூட வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போகுது. 8ல் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து சனி பகவான் இருக்கிற மாதிரி தான் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் ஒரு நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் சிறப்பு. அதிகபட்சமாக கெடுக்கிற அமைப்பில் வராது இந்த ராகு கேது பயிற்சியானது. இந்த 2025 குரு பயிற்சி சுக்கிர தசை இது வரைக்கும் நல்லது செய்யலை, இந்த குரு பயிற்சியாவது நல்லது செய்யுமா? ஏன்னா சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இது வந்து பெரிய விடுதலை உங்களுக்கு, சனி பகவான் விடுதலையே பெரிய விடுதலை. இதில் வந்து எந்த ஒரு உங்களுக்கு கெடுபலன்களும் இல்லை. இதுக்கப்புறம் சனியால் பாதிப்புகள் கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 8ஆம் இடத்துல வரும்போது யோக தசையாக இருந்தால் அது யோகத்தை செய்யும், அவயோக தசையாக இருந்தால் அவயோகத்தை செய்யும். அப்படியே இருந்தாலும் இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது யோக தசை கிடையாது. இது வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும், அதாவது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் இருந்து யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா இது வந்து மறைமுக சுப தொடர்பில் யோகத்தை கொடுத்து கொண்டு இருந்தால் அந்த டைமில் அஷ்டம சனியில் கண்டிப்பாக நல்லது செய்யாது. எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரகிளாக கொடுத்துருக்கும். எவ்வளோ பெரிய 20 வருடங்கள் உங்களுக்கு சுக்கிர தசை நல்லது பண்ணி கொண்டு இருந்தாலும் அஷ்டம சனியில் கொஞ்சம் கம்மி தான் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. எப்படியாவது வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் ஏதோ ஒன்று அடி வாங்கியிருக்கும். இப்போ விடுதலையான ஒன்று உடனே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த 2022 ஆரம்பத்துலேருந்தே நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இதில் இருந்து ஏன் அதில் இருந்து அப்படின்னா, இப்போது கடகராசி இந்த 3 நட்சத்திரத்தில் அந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் 3.5 வருஷம் அஷ்டம சனி படாத பாடு. அது ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு திருவோண நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கும்போது கரெக்டாக 2022 ஆரம்ப காலம், ஜனவரி பிப்ரவரி அந்த டைமில் ஆரம்பிச்சது தான். ஏன்னா அது அவிட்ட நட்சத்திரம், உங்களுக்கு புதனோட நட்சத்திரம், கடுமையான பகை கிரகங்கள் ரெண்டுமே புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அது மாதிரி இப்போ அந்த நட்சத்திரத்தில் போகும்போது இப்போ ஆயில்ய நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஆரம்பித்தது தான், அந்த 2022 ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்தது தான். அன்னைக்கு விழுந்தவங்க தான் அந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். சுக்கிர தசையில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், எதிலெல்லாம் நல்லா இருந்தாங்களோ அத்தனையும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சரிவுகளை கொடுத்தது. கொஞ்சம் மட்டும் இல்லை, நிறைய. அதிலிருந்து இது வரைக்கும் எந்திரிக்கலாம், அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. இப்போ விடுதலை ஆகிப்போச்சு. சனி பகவான் வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு போயிட்டாரு, மீனராசிக்கு பயிற்சி ஆயிட்டாருன்னு வச்சுக்கலாம். சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுக்கு வக்கரமாகிட்டு பின்னாடி வந்தால் கூட 2025 உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அநேகமாக இந்த 2025 குரு பயிற்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும் இந்த சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு. 6ஆம் இடத்தை பார்க்குது, விரயத்துக்கு வந்தாலும் 6ஆம் இடத்தை பார்க்குது. பட்டக்கடன் எல்லாமே இதில் தான் கொடுப்பீங்க. நோய் நொடி பிரச்சனை, வழக்குகள், எது மூலிமா பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்ததோ அத்தனையும் உங்களுக்கு தீர்வுக்கு வரப்போகுது இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிர தசையில். அந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான், அதுவும் இல்லாத இந்த குரு பகவான். இதன் பிறகு தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருட காலங்களாக எந்த கிரக பயிற்சியும் உங்களுக்கு சரியான ஒரு பலன்களை கொடுக்கல. மார்ச் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய பயிற்சிகள், கிரக பயிற்சிகள், இப்போ சனி பயிற்சியும் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும், ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும், குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் மாதக்கோள்களே உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். நன்றி.